ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ் புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். மை ஹெல்த் மை பாடி, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஆதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஆதி அப்படிங்கிற பையன் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். நீங்களாம் கண்ணாடி முன்னாடி நின்னால் என்ன தெரியும்? உங்களோட உருவம் அப்படியே தெரியும், அப்படி தானே? அதே மாதிரி அவனும் ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறான். நின்றுட்டு அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை பார்த்து சொல்கிறான், யூ லுக் லைக் மீ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் சொல்லுது, ஐ எம் யூ. ஆதி கண்ணாடியை பார்த்து சொல்கிறான், நீ என்னைய மாதிரியே இருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த கண்ணாடியில் இருக்க உருவம் அதுக்கு சொல்லுது, நான் நீ தான் நான் அப்படின்ட்டு சொல்லுது. அடுத்த செகண்ட் பிக்சரில் பாருங்கள், அவன் குதிக்கிறான். வாட்ச் மீ ஜம்ப் அப்படின்னு சொல்லி, நான் குதிக்கிறேன், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். உடனே அந்த கண்ணாடியில் இருக்க உருவமும் அவனும் குதிக்கிறான். அடுத்தது மூணாவது பிக்சரில் பாருங்கள், அவன் கண்ணில் கை வச்சுட்டு, ஐ ஹாவ் 2 eyes, எனக்கு 2 கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உருவத்தை பார்த்து சொல்கிறான். அதுக்கு அந்த கண்ணாடியில் தெரிகிற அவனோட உருவமும் எனக்கும் தான் 2 கண் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், ஐ ஹாவ் 1 nose, எனக்கு ஒரு மூக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். எனக்கும் இருக்குது அப்படின்ட்டு அந்த உருவம் சொல்லுது. அடுத்தது, நவ் ஐ கான்ட் see your face, why? அதுக்கப்புறமா இவன் திரும்பி நிற்கிறதுனால அவன் கேட்குறான், இப்போ என்னால் உன்னோட ஃபேஸ் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு இந்த கண்ணாடி தெரிகிற உருவம் கேட்குது. ஏன்? அவன் பின்னாடி திரும்பி நிற்கிறதுனால அவனோட பின்னாடி தான் தெரியுமே தவிர ஃபேஸ் தெரியாது, அப்படி தானே? அதனால தான் அவனோட ஃபேஸ் தெரியல. அடுத்தது நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், மை லெஃப்ட் ஹேண்ட் லுக்ஸ் லைக் யோர் ரைட் ஹேண்ட், வை? ஆதி அவனோட லெஃப்ட் ஹேண்டை தூக்கும் போது அந்த கண்ணாடியில் அவனோட ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியுது. ஏன்? மிரரில் நம்ம எந்த ஹேண்டை தூக்குறோமோ ஆப்போசிட்டாக தான் தெரியும். ரைட்டு லெஃப்ட் மாதிரி தெரியும், லெஃப்ட்டு ரைட் மாதிரி தெரியும், அப்படி தானே? அதனால தான் அப்படி தெரியுது. அதுக்கு அடுத்த பிக்சரும் அதே மாதிரி தான், ரைட் ஹேண்டை தூக்குனா லெஃப்ட் ஹேண்டில் தெரியுது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்து கடைசி பாருங்கள், யூ மூவ் வென் ஐ மூவ் பிகாஸ் ஐ எம் யூ. ஆதி சொல்கிறான், நான் மூவ் பண்ணும் போது நீயும் மூவ் பண்ணுற, நான் நகரும் போது நீயும் நகர்ற அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த உருவம் சொல்லுது, ஆமாம், ஏன்னா நீ தான் நான் அப்படின்ட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஆக்டிவிட்டி டைம். ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட். நீங்கள் பேராக பிரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்டு கூட. பிரிஞ்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்ட், அதாவது வலது கையை தூக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி, ஸ்டாண்ட் ஒன் பிஹைண்ட் அதர் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கணும். டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவங்கள மாதிரி திரும்பி நிற்கணும். ஃபேஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தரை பார்த்து நிற்கணும். இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பேர்டு பாடி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். அதாவது பேர்டு பாடி பார்ட்ஸ் அப்படின்னா பேராக இருக்கும்ல, 2 கண், 2 காது, 2 கை, 2 கால், இதெல்லாம் தான் பேர்டு பாடி பார்ட்ஸ், ஓகேவா? அன்பேர்டு அப்படின்னா ஒன்றா இருக்கிறது, ஒரு நோஸ் இருக்குது, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அன்பேர்டு பாடி பார்ட்ஸ். அதுக்கப்புறமா ரைட் லெஃப்ட் மிரர் இமேஜஸ் நம்ம பார்க்குவோம். இப்போது ரைட் ஹேண்டை நம்ம தூக்கணும்னா மிரரில் எப்படி தெரியும்? லெஃப்ட் ஹேண்டை தூக்கியிருக்க மாதிரி. லெஃப்ட் ஹேண்டை தூக்கணும்னா ரைட் ஹேண்டை தூக்கியிருக்க மாதிரி தெரியும், அப்படி தானே? அதைத்தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமாக கற்றுக்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா த பேட்டர்ன் வித் போத் ஹேண்ட்ஸ் டுகெதர். இந்த பேட்டர்னை நீங்கள் 2 கையை யூஸ் பண்ணி ஒரே டைமில் வரைய போகிறீங்க. அதாவது இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பென்சில் எடுத்துகிட்டு 2யும் சேமாக அதே மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிரும். இதை எப்படி வரையணும்? 2 கையையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி வரையணும், ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். How do we use the various parts of the body for work and play? நம்ம வேலை செய்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ நம்மளுடைய எல்லா பாடியில் இருக்க பார்ட்ஸும் எப்படி நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து அதை நீங்கள் என்ன பாடி பார்ட்ஸ்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், ஒரு பையன் மேலே இன்னொரு பையன் குதிக்கிறான். இதுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுது? கை, கால் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது, அப்படி தானே? அதே மாதிரி ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் என்னென்ன உதவுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அடுத்து சைக்கிள் ஓட்டுறாங்க, ஓடுறாங்க, அடுத்தது ஒரு களிமண்ணில் பொம்மை செய்கிறான் அந்த பையன், அதுக்கப்புறமா படகு ஓட்டுறாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன பாடி பார்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும்? சைக்கிள் ஓட்டுறதுக்கு கால், கை இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓடுறதுக்கு கால் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பொம்மை செய்கிறதுக்கு கை ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா படகு ஓட்டுறதுக்கு, போட் ஓட்டுறதுக்கு வந்து கை ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி இது மட்டும் இல்லை, அவங்க பார்க்குறதுக்கு கண் ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி எல்லா பாடி பார்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணுது, அப்படி தானே? என்னென்ன பாடி பார்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ஆக்டிவிட்டி டைம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் தட் யூ கேன் மூவ் யுவர் பாடி? எந்தெந்த வித்தியாசமான வழிகளெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை வந்து உங்களால் அசைக்க முடியும்? ஷோ ஆல் த மூமெண்ட்ஸ் ஸ்மால் அண்ட் பிக் தட் யூ கேன் டூ. உங்களால் முடிஞ்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி காட்டணும். அதாவது என்ன மாதிரி அப்படின்னா, நடக்கிறது, துள்ளுறது, தாண்டுறது, குனிகிறது, ஓடுறது, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி டைமில் பண்ணி காட்டணும். என்ன அப்படின்னா, உங்கள் மேம் வந்து ஒரு சர்க்கிள் வந்து உங்கள் எல்லாருக்கும் வரைஞ்சி கொடுத்துருவாங்க. வாக் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வாக் பண்ணணும். ஜம்ப் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சேர் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும். அடுத்தது ஹாப் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே வந்து ஸ்டோன் வச்சுருப்பாங்க, இல்லைனா அது மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை தாண்டணும், கல்லை வந்து தாண்டணும். ஓகேவா? அடுத்தது பக்கெட் வித் வாட்டர். உங்களுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து தூக்கணும். அதை வந்து பெண்ட் மூமெண்ட் பண்ணுறோம். அடுத்தது ரன் மூமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிள்லேயே நீங்கள் வந்து ஓடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வி யூஸ் அவர் பாடி டு மூவ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாடி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கேன் யூ டூ 2 things அட் த சேம் டைம்? ஒரே நேரத்தில் உங்களால் 2 வேலை பண்ண முடியுமா? எப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தலையை தொட்டுட்டே ஒரு ஸ்டெப் முன்னாடி குதிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வயிற்றை தடவிட்டே தலையை டச் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஆக்ஷன்ஸை வந்து ஒரே டைமில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த சைடில் பாருங்கள், ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டாப் என்ன அப்படின்னா தலை. ஓகேவா? லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி நிற்கும் போது இந்த சைடு லெஃப்ட்டு, இந்த சைடு ரைட்டு, பின்னாடி திரும்பும் போது இந்த சைடு லெஃப்ட்டு, இந்த சைடு ரைட்டு. அப்புறமா சென்டர் வந்து எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இடுப்பு பகுதி இருக்குல்ல, அதுதான் சென்டர். பாட்டம் வந்து கால் பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை வச்சு நம்ம இதை வந்து சர்க்கிள் பண்ண போகிற இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டது. டூ அண்ட் லேர்ன். சர்க்கிள் வாட் ஈச் சைல்டு இஸ் வியரிங். அதாவது ஜான், கீதா, அப்துல் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக பார்த்து சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட், பேக், சென்டர், டாப், பாட்டம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், 3 பேரும் அப்துல், ஜான், கீதா 3 பேரும் என்ன டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க டையை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்தது பேக். பின்னாடி அவங்க போட்டிருக்க பேக்கோட கலர் பார்த்து கரெக்டாக 3 பேரும் என்ன கலர் பேக் போட்டிருக்காங்கன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டர். சென்டர்னால் என்னது? பெல்ட். பெல்ட் என்ன கலர் போட்டிருக்காங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அப்படி அதில் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது டாப் அப்படின்னா அவங்க போட்டிருக்க தொப்பி, கேப்பு. கேப் என்ன கலர் யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாட்டம். பாட்டம் அப்படின்னா அவங்க கால், அதாவது ஷூ போட்டிருக்க ஷூஸ் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி 3 பேரும் என்னென்ன வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட் அஸ் சிங். 5 fingers. This is my thumb, short and strong. Index finger points are long. Middle finger tall and high. Ring finger wears rings bright. Little finger very small. 5 little fingers helps us all. இதை வந்து நம்ம இப்போ பாட்டாக படிக்கலாமா?
This is my thumb, short and strong. Index finger points along, index finger points along. Middle finger, tall and high. Ring finger, ears rings bright. Ring finger, ears rings bright. Little finger, very small. 5 little fingers helps us all. 5 little fingers helps us all. ஓகேவா? பாட்டு நல்லா இருந்துச்சா? அடுத்தது பாருங்கள். ட்ரேஸ் யோர் பாம், ட்ரா அண்ட் கலர் த பிக்சர். உங்களுடைய உள்ளங்கை, அதாவது உங்களுடைய கையை வந்து நீங்கள் பேப்பரில் அந்த பேஜில் வச்சுட்டு அதோட அச்சை வரைஞ்சிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஏதாவது வரைஞ்சி கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அழகா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். செல்ஃப் கேர் அண்ட் ஹைஜீன். நம்மளே எப்படி கேர் பண்ணிக்கணும், நம்மளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வை ஷுட் வி கீப் அவர் செல்ஸ் க்ளீன். நம்ம வந்து நம்மளை வந்து ஏன் வந்து சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பாவை ப்ரஷ் யோர் டீத் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து அந்த பாவை அப்படின்ற பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய டீத்தை வந்து ப்ரஷ் பண்ணு, பல் வளக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவள் வந்து கேட்காம ஓடிட்டு அடுத்து மண்ணில் போய் விளாட்றா. மண்ணில் விளாண்டுட்டு கை பாருங்கள் அழுக்காக இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், உன்னுடைய கையை கழுவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் பாருங்கள் அவங்க அம்மா சொல்கிறத கேட்காம அவள் வந்து சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. அதுக்கப்புறமா பாருங்கள் அச் அப்படின்ட்டு தும்முறா. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவளுக்கு வயிறு வலிக்குது. அப்புறமா டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவள் வந்து அவங்க அம்மா சொன்னதை கேட்காம ப்ரஷ் பண்ணாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருந்ததுனால அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி தானே? அப்போது நம்ம எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். ப்ரஷ் பண்ணணும், டெய்லியும் காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணணும். அப்புறமா எங்கே வெளில போயிட்டு வந்தாலும் சரி, விளாண்டாலும் சரி, நம்மளுடைய கையை வந்து எப்போவுமே நம்ம வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம வந்து எந்த நோயும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்தது பாருங்கள். வாட் டிட் பாவை ஃபர்கட் டு டூ? டிக். பாவை வந்து என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ண போகிறோம். அவள் வந்து ப்ரஷ் பண்ணல, ஹேண்ட் வாஷ் பண்ணல, அப்படி தானே? அந்த ரெண்டையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆக்டிவிட்டி டைம். நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் நவ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் நவ். ரப் அண்ட் ஸ்க்ரப், ரப் அண்ட் ஸ்க்ரப். இன் பிட்வீன் யுவர் ஃபிங்கர்ஸ், டாப் அண்ட் பாட்டம். க்ளீன் ஹேண்ட்ஸ் நவ், க்ளீன் ஹேண்ட்ஸ் நவ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேப்பை திறந்து ஃபஸ்ட்டு கையை வந்து தண்ணியால் நனைச்சிட்டு அடுத்தது சோப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விரல்களுக்கு நடுவில் மேலே கீழே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியில் கழுவிட்டு டவலை வச்சு துடைக்கணும். இதுதான் வந்து 5 ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். டூ அண்ட் அப்சர்வ். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பெப்பர் பவுடர். அதாவது பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. அதாவது மிளகுத்தூள். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் போட்டு கலக்கி அதை தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் நீங்கள் வந்து சோப் வாட்டர் எடுத்துக்கணும். சோப்பை வந்து நீங்கள் கரைச்சி ஒரு தண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபிங்கரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சோப் வாட்டர் இருக்குல்ல அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த விரலை வந்து நீங்கள் வந்து அப்புறம் பெப்பர் வாட்டர் இருக்கிறதுல வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, அதாவது அந்த பெப்பர் தூள்லாம் வந்து விலகி போகும் சோப் தண்ணி பட்ட உடனே. இதே மாதிரி தான் உங்களுடைய சோப்பால் நீங்கள் வந்து உங்கள் கை அழுக்காக இருக்கும் போது கழுவுனீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இதே மாதிரி நீங்கி சுத்தமாயிரும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே சோப் போட்டு உங்களுடைய கையை வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டூ அண்ட் லேர்ன். ப்ராக்டிஸ் த ஹேண்ட் வாஷ் ரொட்டீன் வித் யுவர் ஃப்ரெண்ட். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவ்வளோ நேரமும் நம்ம வந்து எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம்ல, இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எந்தெந்த எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும், பண்ணி பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் விட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக் கொடுங்க. ஓகேவா? அடுத்தது நம்பர் த ரொட்டீன் இன் த கரெக்ட் ஆர்டர். நம்ம வந்து பார்த்தோம்ல எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணுன்ட்டு, அதை வந்து கரெக்டாக நம்பர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்,
தண்ணியில் கையை நனைக்கணும், அதில் 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது சோப் எடுத்துக்கணும், அதில் 2. அப்புறமா சோப்பை நல்லா தேய்க்கணும், அது வந்து 3. அடுத்தது மறுபடியும் தண்ணியில் கழுவணும், அது வந்து 4. அடுத்தது டவலை வச்சு துடைக்கணும், அது வந்து 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோமன் பாருங்கள். when do you wash your hands? color red for after and green for before and after the given activity. கீழே வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து அதாவது ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே அதில் வந்து நீங்கள் வந்து எப்போல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்க, அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் அந்த சர்க்கிளில் வந்து ரெட் கலர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை முன்னாடியும் கழுவுவேன், அதை பண்ணுறதுக்கு அப்புறமும் கழுவுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பையன் வந்து விளாண்டுட்டு உட்காந்துருக்கான். விளாண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கை கழுவோம், அப்படி தானே? அப்போது அதில் வந்து ரெட் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்த பையன் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக கை கழுவுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கை கழுவுவோம், அப்படி தானே? அப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னா க்ரீன் கலர் பண்ணணும். அடுத்தது அந்த பையன் பாருங்கள், சாப்ளிங் வந்து நட்டுட்ருக்கான், மரக்கன்று. அப்போது நட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கை கழுவுவான், அப்போது அது ரெட் கலர். அடுத்தது சென்டரில் பாருங்கள், அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு கை கழுவுவான், அப்போது அதுவும் ரெட் கலர். அடுத்தது அந்த பையன் வந்து அந்த நாய்க்குட்டி கூட விளாண்டுட்ருக்கான், விளாண்டதுக்கப்புறம் வந்து கை கழுவுவான், அப்படி தானே? அப்போது அதுவும் ரெட் கலர். அடுத்தது தும்முறான் பாருங்கள், தும்முனதுக்கப்புறம் அவனோட ஹேண்ட் வாஷ் பண்ணுவான், அதுக்கப்புறம்ன்றனால அதுவும் ரெட் கலர். அப்போது நம்ம நீங்கள் கொடுத்துருக்கிறதுல சாப்பிட்றதுல மட்டும்தான் முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவுவோம், அதனால அது மட்டும் க்ரீன் கலர், மற்ற எல்லாமே ரெட் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு தூங்கி முழித்த உடனே நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் கண்டிப்பாக, சோப் போட்டு. ஓகேவா? அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட் போர் வாட்டர் வாஷ் ஹேண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வெட் ப்ரஷ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் பண்ணணும். எப்படி அப்படின்னா உங்களோட ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நனைச்சிடணும். நனைச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் அதாவது எல்லா சைடும் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா ரின்ஸ் அதாவது வாயை நல்லா கொப்பளிக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும், குளிக்கணும். டேக் அ பாத். அதுக்கப்புறமா குளித்ததுக்கப்புறமா உங்களுடைய தலையை சீவணும், கோம் யோர் ஹேர். அதுக்கப்புறமா என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு. நவ் ஐ ஆம் ரெடி ஃபார் ஸ்கூல். இதுக்கிடையில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நெயில்ஸ் வந்து வளரும் போதெல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து குட்டியாக கட் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும். ஓகேவா? கீப் யோர் நெயில்ஸ் ஷார்ட் அண்ட் க்ளீன். We follow these routines to keep ourselves clean and healthy. We brush our teeth in the morning and at night. நம்ம வந்து இந்த ரொட்டீனை ஏன் ஃபாலோ பண்ணுறோம், நாமளே சுத்தமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 தடவை ப்ரஷ் பண்ணணும், காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், டூ அண்ட் லேர்ன். ட்ரா ஆரோஸ் டு ஷோ த கரெக்ட் ஆர்டர். நம்ம வந்து ஆரோ மார்க் பண்ணி கரெக்டான ஆர்டரை வந்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு தூங்கி முழிச்சதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணணுன்ட்டு அவங்களே ஆரோ மார்க் போட்டுட்டாங்க. அடுத்தது ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குளிக்கணும். அப்போ டேக் பாத்துக்கு நேராக நம்ம வந்து ஆரோ போடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், தலையை தோற்றணும், அப்படி தானே? அப்போது அடுத்து அதுக்கு நேராக ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. தலை காய்ஞ்சதுக்கப்புறமா தலை சீவணும், அதுக்கு நேராக கோம்பிங் யோர் ஹேருக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியாச்சு, ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு, அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், when do we brush our teeth? டிக். நம்ம வந்து எப்போல்லாம் ப்ரஷ் பண்ணுவோம், 2 டைம் ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணுவோம், மார்னிங் அண்ட் நைட். அப்போ 2த்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் we don't brush? நம்ம வந்து நம்மளுடைய பல் வளர்க்கலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பல் வந்து சொத்தையாகி அதுக்கப்புறமா நமக்கு பல் வலி வரும், அது மாதிரி நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ரஷ் பண்ணணும். லுக் அட் த பிக்சர், டிஸ்கஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை பாருங்கள், இதை பார்த்து என்னன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, யானை வந்து தண்ணி அது மேலே ஊற்றி அதுவே குளிக்குது, அப்படி தானே? ஆல் லிவிங் பீயிங்ஸ் கீப் தெம்செல்ஸ் க்ளீன் டு ஸ்டே ஹெல்த்தி.
எல்லா லிவிங் பீயிங்ஸுமே, அதாவது எல்லா உயிரினங்களுமே அதை தன்னைத்தானே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அதுவே அதை வந்து க்ளீனாக வச்சுக்கும். இந்த யானை மாதிரி குளிக்குதுல, அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 4th கொஷின். ஃபாலோ தீஸ் ஹேபிட்ஸ் இன் ஸ்கூல் டெய்லி. கலர் த ஸ்டார் இஃப் யூ டூ. அதாவது இந்த 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டாரில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் முன்னாடியும் நீங்கள் வந்து கை கழுவணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாரில் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வாஷ் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் பிளேயிங். நீங்கள் வந்து விளாண்டதுக்கு அப்புறமா கை கழுவுனீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ஸ்டாரில் கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது வாஷ் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கை கழுவுனீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்லேயும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 5th ரோமன். கலர் த திங்ஸ் தட் ஹெல்ப் அஸ் கீப் க்ளீன். நம்மளை சுத்தமாக வச்சுக்க உதவுற திங்ஸை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் உதவுது? சோப், பக்கெட், கோப், ப்ரஷ். இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறதுல இந்த 4மே நமக்கு உதவுது. அப்போ அந்த 4ஐயும் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டூ த ஆக்ஷன்ஸ். உங்கள் மேம் வந்து ஒரு 4 ஆக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கேட்டு அது மாதிரியே பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட். அதாவது உங்களுடைய வலது கையை தூக்கணும். அடுத்தது ஜம்ப் 1 ஸ்டெப் டு த ஃப்ரண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அடி முன்னாடி குதிக்கணும். ஓகேவா? அடுத்தது மூவ் டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய லெஃப்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணணும். அதாவது இடது சைடு. ஓகேவா? டச் த டாப் ஆஃப் யுவர் ஹெட். உங்களுடைய டச் த டாப் ஆஃப் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய தலையோட உச்சியை தொடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். டிக் த திங்ஸ் தட் கீப் நிலா க்ளீன். நிலாவை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த திங்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து டிக் பண்ண போகிறோம். டிக் பண்ணலாமா? கோம்ப், நெயில் கட்டர், பக்கெட்டில் தண்ணி இருக்குது அப்போ அது, அதுக்கப்புறமா ப்ரஷ், சோப், டவல். இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும் நிலாவை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஷேட் thumbs up for healthy habits, shade thumbs down for unhealthy habits. இங்கே 4 ஹேபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹேபிட், அதாவது குட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி ஹேபிட் அப்படின்னா நீங்கள் வந்து தம்ஸ் அப் வந்து ஷேட் பண்ணணும். அன்ஹெல்த்தி ஹேபிட் அப்படின்னா தம்ஸ் டவுன் வந்து ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரஷிங் த டீத் வந்து ஹெல்த்தி ஹேபிட். ஸோ வந்து தம்ஸ் அப் ஷேட் பண்ணியிருக்கோம். அதாவது கை வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி ஷேட் பண்ணணும். அடுத்தது தும்முறாங்க, வாயை மூடாமல் தும்முறாங்க. அப்போ இது வந்து அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஏன்னா மற்றவங்களுக்கு இது மூலயமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் இது வந்து தம்ஸ் டவுன் கொடுக்குறோம். கை வந்து கீழே பார்த்து இருக்கிற மாதிரி. அடுத்தது ஸ்னீஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய மூக்கை மூடி தான் ஸ்னீஸ் பண்ணுறாங்க. அப்போது அது வந்து தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா ஹெல்த்தி ஹேபிட். அதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க தம்ஸ் அப்பை. அடுத்தது கோம்பிங் யோர் ஹேர். தலை சீவுறது வந்து ஹெல்த்தி ஹேபிட். ஸோ கை மேலே தூக்கி இருக்கிற மாதிரி அந்த தம்ஸ் அப்பை நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4th கொஷின். வாட் வில் யூ டூ ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட். நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாஷ் மை ஹேண்ட்ஸ் வித் சோப். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட்ஸை வந்து நான் வந்து சோப் போட்டு கழுவுவேன். அதுக்கப்புறமா வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நேரமும் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்டது எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எல்லா ஸ்டார்லேயும் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஐ கேன் டூ. புட் அ டாட், அதாவது ப்ளூ கலர், ஆன் த பேர்டு பாடி பார்ட்ஸ், சர்க்கிள் த தம்ப் அண்ட் ரிங் ஃபிங்கர். அதாவது நம்ம பாடி பார்ட்ஸில் எதெல்லாம் பேர்டு பாடி பார்ட்ஸோ அதை வந்து அந்த ப்ளூ கலர் டாட் மாதிரி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டாட் வைக்க சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் த தம்ப் அண்ட் ரிங் ஃபிங்கர். தம் அண்ட் ரிங் ஃபிங்கரை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தம் ஃபிங்கரையும் ரிங் ஃபிங்கரையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா எங்கெல்லாம் பேர்டு பாடி பார்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ளூ கலரில் டாட் வைக்கணும். என்னென்ன பேர்டு பாடி பார்ட்ஸ் இருக்குது? பேர்டு பாடி பார்ட்ஸ் அப்படின்னா 2 பேராக இருக்கிறது. நமக்கு 2 கண் பேராக இருக்குது, 2 காது பேராக இருக்குது, 2 கை பேராக இருக்குது, 2 கால் பேராக இருக்குது. இதெல்லாம் பேர்டு பாடி பார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. 2 கண்ணில், 2 காதில், 2 கையில், அப்புறமா 2 காலில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். சர்க்கிள் வாட் இனியன் ஷுட் டூ ஆஃப்டர் வேக்கிங் அப். இனியன் வந்து தூங்கி முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். அப்போது அந்த செகண்ட் பிக்சரை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ரோமன். நம்பர் த பிக்சர்ஸ் இன் ஆர்டர். நம்ம என்னென்ன ஆர்டரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக நம்பர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தூங்கி முழிக்கணும். அப்போ தேர்டு பிக்சரில் 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. தூங்கி முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். அப்போது அந்த பிக்சர் ப்ரஷ் பண்ணுற பிக்சரில் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத் பண்ணணும், குளிக்கணும். அப்போது அந்த பாத்திங் பிக்சரில் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. குளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலை சீவணும், அப்படி தானே? அப்போது அந்த தலை சீவலாம் பாருங்கள், கோம்பிங் யுவர் ஹேர், அந்த பிக்சரில் 4ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது தலை சீவினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் தான் அந்த பையன் சாப்பிட்டுட்ருக்கான், அதில் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்போது அந்த செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து 6ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹூ டீச்சர்ஸ் அஸ்? டிக். யார் வந்து நமக்கு டீச் பண்ணுறா? நம்மளுடைய டீச்சர்ஸ், அப்படி தானே? இப்போ யார் எந்த பிக்சரில் இருக்காங்க உங்கள் டீச்சர்? ஃபஸ்ட்டு பிக்சரில் தான் டீச்சர் இருக்காங்க. அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அவங்க தானே நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது 5th கொஸ்டின், ஓரல் கொஸ்டின்ஸ். இது வந்து ஓரல் கொஸ்டின்ஸ் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஷேர் சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இன் யுவர் ஃபேமிலி அண்ட் ஒன் வே இன் விச் யூ ஹெல்ப் யுவர் ஃபேமிலி. நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியிலேயே ஒரு சந்தோஷமான நிகழ்வுனா என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படி தானே? அது என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டி அதாவது ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேமிலிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஏதாவது திங்ஸ் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படி தானே? டேக் த திங்ஸ் அண்ட் கிவ். ஓகே. நெக்ஸ்ட்டு நேம் ஆல் த பிளேசஸ் இன் யோர் ஸ்கூல். உங்களோட ஸ்கூலில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் ரூம், ப்ளே கிரவுண்ட், கேன்டீன், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ரோமன் பாருங்கள். ப்ராஜெக்ட். மை செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ் ஆஃப் த வீக். டிக் ஈச் டே தட் யூ ஃபாலோட் த ஹேபிட்ஸ். அதாவது நம்ம வந்து இந்த ஹேபிட்ஸ், இந்த ஆக்டிவிட்டீஸில் என்னென்னைக்கெலாம் ஒரு வாரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரஷிங் அவர் டீத். நம்ம வந்து என்றைக்கெலாம் பல் விளக்குவோம்? டெய்லியும் பல் விளக்கணும், அப்படி தானே? அப்போது என்னென்னைக்கெலாம் நீங்கள் பல் விளக்குவீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ். என்னென்னைக்கெலாம் நீங்கள் கை கழுவுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது. எப்போல்லாம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எப்போல்லாம் உங்கள் தலையை சீவுவீங்க அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு வாரத்தில் நீங்கள் என்றைக்கெலாம் குளிப்பீங்க அப்படின்றத அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.